நம்ம இருக்கிற இந்த சிட்டி தாங்க உலகத்திலேயே அதிக இந்தியன்ஸ் வாழ்கிற சிட்டி அவுட் சைட் இந்தியா. அந்த காலத்தில் பொழப்ப தேடி இந்த நாட்டுக்கு வந்தாங்க. பட் இந்த ஏரியாவை இப்போ ஆள்றதே அவங்க தான். எஸ், வெல்கம் டு டர்பன் மக்களே. சாரி வெல்கம் டு தமிழ்நாடு இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சரியான ஒரு கிளைமேட்டுங்க. நம்ம இங்கே வந்ததுலேருந்தே அப்படியே குழு குழுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் மழை பெய்யுது, பச்சை பசேன்னு. இந்த யூரோப்பு யூகே இதெல்லாம் விட்டுருங்க, அங்கெல்லாம் ரேண்டு யூரோஸ்னு அவ்வளோ செலவு. நேராக டிக்கெட்டை போட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வாங்க, ரேண்டில் செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்த சூப்பராக சுற்றி பாருங்க மக்களே. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த லொக்கேஷனை மட்டும் அப்படியே லைட்டாக பாருங்களேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆகா. ஸோ இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டியே மாரியம்மனுக்கு கூழுத்துறதுலேருந்து தீமிதி திருவிழா வரைக்கும் பண்ணுவாங்களாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஏரியாவில் ஒரு தீமிதி திருவிழாவில் தான் போய் கலந்துக்க போகிறோம். இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இங்கே வந்தாங்க, எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுப்போமா. ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் ஹிஸ்டாரிக் ஜேர்னி டு தமிழ்நாடு இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஏங்க, நம்ம நார்மல் ட்ரோன்லாம் வச்சுருக்கோம்ல, இங்கே அண்ணன் வந்து ஏஐ பவர்டு ட்ரோன் வச்சுருக்காராங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு மோட் அழுத்திட்டு நம்ம அங்கே வந்து ரிமோட் கண்ட்ரோலில் எதுவும் கிடையாது, பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதுவே அழகாக பறக்குதுப்பா. ஸோ சூப்பரான ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். போயிட்டு வா. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் இது மஸ்ட்டுங்க. ட்ரோன் ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஏஐ ட்ரோன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்குது, நீங்கள் வெறும் பட்டனை அழுத்தினா மட்டும் போதும். க்யூட்டாக இருக்குல்ல, செம்ம குட்டிங்க. ஆனால் கிளாரிட்டிலாம் பலமாக இருக்குது. நான் இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம இதை வாங்க ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ க்யூட்டாக லேண்ட் ஆகுதுல கையில். உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சுல. ஸோ கடைசி சொட்டு பேட்டரி தீர்ற வரைக்கும் நாங்கள் இதை விளையாட போகிறோம். இதை வச்சுக்கிட்டு காலி ஆயிடுச்சு. வெள்ளைக்கார உட்காரத்துக்கு பெஞ்சை போட்டிருக்க இடத்த பாருங்களேன். நல்ல ஒரு ராயல் பெஞ்சாக ஒன்று கட்டி அது இன்னும் மாதிரி ஒரு வியூவில் தலைமை வச்சுருக்கான் பாருங்க. வாழ்ந்துருக்காங்கப்பா சவுத் ஆஃப்ரிக்காவில் வெள்ளைக்காரங்க. தலைவா நீ வேற மாதிரி. அவங்க கட்டி வச்சதான் தெறிக்க விட்டுருக்குது. போன வீடியோலேயே இவங்க எதுக்காக கட்டினாங்க, அதோட உள்குத்து என்னெல்லாம் பார்த்தாச்சுங்க. திரும்ப பார்க்க வேணாம். நீங்கள் இந்த உள்குத்தெல்லாம் எதுக்காக இங்கே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா லாஸ்ட் வீடியோ பாருங்கப்பா. ஸோ இங்கே லைட்டாக இப்போது ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துருக்கோம். சாப்பிட்டு போட்டு சட்டுப்பட்டுன்னு திருவிழா கிளம்புவோம். மணி ஆயிடுச்சுங்க, 1:30 மணிலேருந்து தீமிதி ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஸோ சீக்கிரம் போனால் தான் பார்க்க முடியும். இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இந்தியன் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது மோஸ்ட்லி வந்து ஃப்யூஷன் ஃபுட்டாக தாங்க இருக்கும். இப்போ கூட நாங்கள் வந்து கார்னிச்சாஸ்லேருந்து மதியம் லன்ச் வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே வந்து இந்தியன், ஆஃப்ரிக்கன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதாவது வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், பூரியை நடுவில் வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி அதில் சீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து சாண்ட்விட்சு, அது உள்ளே வந்து குஜராத்தி சாஸ், அதுக்கப்புறம் சீஸு. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் இது ஒரு பம்பர் ஹிட்டுங்க. இந்த சாப்பாடு சரி டேஸ்ட்டாகவும் இருக்குது. அந்த ஒரு இந்தியன் ஃப்ளேவர் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கார்னிச்சாஸ். வெறித்தனமாக இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் வேறு கடை நல்லா இருக்குமா? இதோட வேறு பிரான்ச் நல்லா இருக்குமா? ஆக்சுவலாக இது வந்து கேஎஃப்சி மெக்டானல்ட்ஸ் மாதிரி அத்தனை பிரான்ச் வச்சுருக்காங்க. இங்கே பேரும் நல்லா இந்த ஊர் வாயில் வர மாதிரி காம்ப்ளிகேட்டாக வச்சதுனால ஈஸியாக சேல்ஸ் ஆகிடுது. இங்கே முன்னாடி போயிட்டுருக்க வண்டி நார்மல் லென்த்தா அப்நார்மல் லென்த்தாங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக அது வந்து அப்நார்மல் தான், பட் ஏபியை வந்து அடிச்சிட்டாங்க. மேபி இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெஹிக்கிள் லென்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 23 மீட்டர்ஸ். எவ்வளோ கட்டையை எடுத்துன்னு போகிறாங்க பாருங்கள். எம்மாடி அம்மா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்டெயினபிளாக பண்ணுவாங்களாம். இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு 2 கிலோமீட்டராக இருக்கிற காட்டை அழிச்சிட்டு போவாங்களாம். அப்போ அடுத்த போர்ஷன் போனோடனே அந்த அழிச்ச காட்டை மறுபடியும் நெட்டு அதை வந்து வளர வைப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து கட் பண்ணி திரும்ப வளர வச்சு கட் பண்ணி வளர வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா மட்டும்தான் பிளான்ட்ஸ் இல்லாமல் இருக்கும், அதுவும் திரும்ப வந்து ரீக்ரோத் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சஸ்டைனபிளாக எந்த நேச்சரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலுமே இட்ஸ் வெல் அண்ட் குட். மொத்தமாக அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக இது எவ்வளவோ நல்லா இருக்குல்ல. பட் அந்த போர்டை மட்டும் அந்த ஏபியை சேர்த்து விட்டால் நல்லாயிருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரக்கு தாங்க எல்லாமே, அவ்வளோ நீளமாக இருக்கும். ஏன்னா இங்கே லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டுன்றது அவ்வளோ பெருசு. அந்த கரையில் இந்த கரை வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தேவைப்படும் வந்து பவர் அப்படின்னு சொல்லிட்டு. டர்பன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் கோவில்ன்றது எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் வந்து எந்த பெருமாள் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கோவில் இருக்கும். நாராயணர் கோவில், அதுக்கப்புறம் வந்து காமாட்சி அம்மன் கோவில், சிவன் கோவில்லாம் எக்கச்சக்கம், முருகன் கோவில் அதோட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில் தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க அம்பலவாணன் கோவில். சரியான கூட்டங்க நம்மளுக்கு வந்து இந்த தீமிதி திருவிழாவுக்கு. ஜஸ்ட் இப்படி காட்டுறேன், பார்க்கிங்கே வழி இல்லாமல் அவ்வளோ கார் நிற்கிது பாருங்க. ஸோ டர்பன்லலாம் ஒரு திருவிழாவோ இல்லைனா ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சுன்னா கூட்டம் பிச்சுக்குமா. இது ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கம்மியாக தெரியலாம், பட் அங்கே பாருங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் போட்டு அவ்வளோ கூட்டம் வந்துருக்குது. ஸோ இறங்கி கீழே எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம், நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபயர் வாக்கிங்கா? ஓ, டைரெக்டாக இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனா? இங்கே உள்ளே போய் பார்த்துருவோமா? ஸோ இங்கே பார்க்கிங் தேடுறதா இப்போ ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு. இது ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும் அப்படின்னால, இங்கே விழா கமிட்டியாரெலாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் செட்டில்மெண்ட்ஸ்ன்றது இந்த டர்பனில் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேறு வேலை வாய்ப்புகள்லாம் கிடச்சி த்ரூ அவுட் சவுத் ஆஃப்ரிக்காலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் இந்த கோயிலாக கூட இருக்குமா. ஸோ அதனால் நேர்த்திக்கடனுக்கு இந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் த்ரூ அவுட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே கிளம்பி வந்துடுவாங்க. அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான கூட்டம் நம்மளுக்கு. ஸோ மேலே போய் பார்ப்போம். நம்மளுக்கு இந்த பக்கம் விட்டுட்டாங்க போல இருக்குது. ஆஹா, பார்க்கிங் இல்லை. லிட்ரலாக இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா உடம்பெல்லாம் சிலிருக்குதுங்க. நம்ம ஒன்றும் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கல, நான் நேராக இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 160 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு குரூப்புங்க இவங்க. ஒரு 3 தலைமுறை முன்னாடி வந்தாலும் நம்ம ட்ரெடிஷன்ஸை எப்படி வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஓம் சக்தி பராசக்தி பொறுமையாக நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இப்போ ஜஸ்ட் இவங்க பண்ணுற இதை மட்டும் பாருங்கள். தலைமுறையாக அந்த பாரம்பரியத்தை மட்டும் காப்பாற்றுற ஒரு குரூப்பு. அதுதான் அந்த தமிழ் பாசம் கல்ச்சர். ஸோ வெறும் தீ மிதிக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே விட்றாங்க. நம்ம ஸ்பெஷலாக கேட்டதுனால ஓகே சொல்லி நம்மளை உள்ளே விட்டுருக்காங்க. காவடி எடுத்து இல்லை அப்படியே பிரம்மாண்டமாக வராங்கப்பா ஒருத்தரம். இந்த வீடியோவோட சாராம்சம் உங்களுக்கு புரியணும்னா கொஞ்சம் வரலாறை பார்த்துட்டு வந்தால் தாங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக தமிழர்கள் எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாங்கன்ற வரலாறை பார்த்துருவோமா. இது எல்லாமே வந்து 1860s காலகட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ வந்து இங்கேயும் பிரிட்டிஷ் ஆட்சி தான், அதே மாதிரி இந்தியாவிலையும் பிரிட்டிஷ் ஆட்சி தாங்க. இந்த டர்பன் ஏரியாலெலாம் கிளைமேட் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் கரும்பு விளைவிக்கிறதுக்கு. ஆனால் ஒரு சூப்பரான கரும்பு அந்த விவசாயிகள்லாம் எங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான். ஸோ அதனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து கப்பல் வச்சு இந்தியர்கள் மெயினாக சவுத் இந்தியாவிலேருந்து எக்கச்சக்க பேரை இங்கே அமுச்சிருக்காங்க. தமிழர்கள் எக்கச்சக்க பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க. இது பல ஆண்டுகளுக்கு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. அந்த மாதிரி இந்த டர்பன் கோஸ்ட்டில் வந்து செட்டில் ஆனது தான் நம்ம ஆளுங்க. அவ்வளோ பேர் அங்கன்னு பிரிஞ்சு இருந்து ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இப்போது பெரிய சாம்ராஜ்யமாக இங்கே உருவாகி நின்றுருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே லோக்கலாக இங்கே குருக்களோட ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மாதங்கி பாலசுந்தர குருக்கள். ஓகே, உங்களோட எப்படி இங்கே வந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து இங்கே லோக்கலாக உங்கள் பேர்லாம் எப்படி சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள்.
நாங்கள் அவருக்கு வந்து கோவிலுக்கு ஆள் வேணும்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே கல்ச்சரை வளர்க்கணுங்கிறதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து யாரையுமே எடுத்துகிட்டு வர முடியாத காலத்தில் ஸ்ரீலங்காவிலேருந்து தான் ஏன் அப்படி வந்து இந்தியாவிலேருந்து அப்போ கூட்டிகிட்டு வர முடியல? இந்தியாவிலேருந்து ஏன்னா அந்த காலகட்டத்தில் 95க்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து யாருக்குமே இங்கே பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டோ இல்லை ஒரு ஒர்க் பெர்மிட்டோ இங்கே கிடைக்காது. இங்கே சரியான ரிலேஷன்ஸ் இல்லை. ரெண்டுக்கும் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் சரியான ரிலேஷன்ஸ் இல்லாதனால அந்த கிடைக்காதனால அவங்க ஒரு குருக்களை கூட்டிகிட்டு வந்து இந்த தமிழை வளர்க்கணும், இந்த பூஜை முறைகள் எல்லாத்தையும் வளர்க்கணும், ரிலீஜியஸ் இறந்து போயிடுங்கிறதுக்காக இன்டர்வியூ பண்ணி கூட்டிகிட்டு. ஓகே ஓகே. இங்கே வந்து தமிழர்கள்ன்றது எந்தெந்த ஏரியாவில் வந்து குறிப்பாக இருக்காங்க? டர்பனில் ஃபினிக்ஸுங்கிற ஏரியாவில் அதிகமான தமிழர்கள், அதாவது இந்தியர்கள், அதிகமான இந்தியர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் 2வது இடமா சட்வத்துங்கிற இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க. இதை விட சவுத் கோஸ்ட்டுன்னு சொல்ல போகும்போது பாக்ரேனி, அந்த அம்குமாஸ் அந்த பக்கம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் தோங்காட்டுங்கிற இடத்துல தான் அவங்களுடைய முதல் ஆரம்பமே அங்கே தான். தோங்காட்டுங்கிற என்ற இடத்துல தான் அதிகமாக இருந்துச்சு. அங்கே இருந்தால் அப்புறம் இங்கே அதிகமாக வந்தாங்க. சில வேளையில் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், நன்றிம்மா. ஒன்றும் நிறைய கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து நிறைய சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கீங்க, பொறுமையோடு பார்த்துக்கலாம் நம்ம. இங்கே இப்போ தீமிதி திருவிழா நடந்துகிட்ருக்குல்ல, இப்போ நம்ம என்ன நினைப்போம், இன்றைக்கி அம்மனுக்கு ஏதோ விசேஷமான நாள், அதுக்காக தான் இந்த பெரிய திருவிழா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதாங்க கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வினோதமான விஷயம் எல்லா இடத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்களாம். இப்போ ஏதாவது ஒரு விசேஷமான நாள் வருதுன்னா அன்றைக்கி இந்த மாதிரி கிராண்ட் செலிப்ரேஷன்லாம் நடக்காது. அதுக்கப்புறமா வர ஒரு வீக்கெண்டு தான் இதை நடத்துவாங்களாங்க. என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இங்கே வந்து கோவில் திருவிழா கொண்டு கல்யாணம், காது குத்து, சடங்கு, ஏன் யாராவது இறந்து போனால் அவங்களுக்கு நடத்துகிற அந்த கடைசி ரிச்சுவல்ஸ் இருக்குது பாருங்கள், அது கூட வீக்கெண்டில் தாங்க நடத்துவாங்க. அந்த காலத்தில் இவங்களுக்கு லீவுன்னெலாம் பெருசாக கிடைக்காதுங்க. 1 நாளோ 2 நாளோ வாரத்தில் விடுமுறை மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் ஈவினிங் மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்களாம். ஸோ இவங்க அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அதே ஒரு பழக்கமாக தான் வச்சுக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த தீமிதி திருவிழான்றது ஈவினிங் 3 மணிக்கு ஆரம்பிச்சிது, 4-4:30க்கெலாம் முடிஞ்சிடுச்சு. 5 மணிக்குள்ளே சாப்பாடை போட்டு 5:30க்குள்ளே எல்லோரும் வெக்கேட்டே பண்ணிட்டாங்க. ஸோ மிஞ்சி போனால் 2.5 மணி நேரம் தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். கல்யாணம் கொண்டு ஈவினிங் தான் வைப்பாங்களாங்க. யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ வந்து அண்டர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் வீக்கெண்டு தான் அவங்களுக்கான அந்த கடைசி சடங்குலாம் செஞ்சு உடனே வந்து போயிட்டு எரிச்சிருவாங்களாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துங்களை தெரிவிங்க. நம்ம இந்த கோவிலுக்கு வந்த தாங்க இருக்கிறதுலே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இங்கே இத்தனை குரூப் ஆஃப் தமிழ்ஸ் பிரிஞ்சு இருந்தாலும் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். ஸோ உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. நாளினி தோசாமி. ஓகே. நான் தேவராஜ் துரைசாமி. ஓகே, இது நாங்கள் துரைசாமின்னு சொல்லலாமா? ஓகே, அது வந்து அந்த ஆக்சென்ட்ன்றது கொஞ்சம் மாறிடுச்சுங்க இங்கே. ஸோ நீங்கள் இப்போது எந்த ஏரியாவில் இருக்கீங்க இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில்? குயின்ஸ்பெரா. ஸோ இப்போ நான் தமிழில் பேசினா உங்களுக்கு புரியும்ல? ஓகே. ஸோ இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் இப்போது லைக் வாட் லாங்குவேஜ் தே ஸ்பீக் தமிழ் அண்ட் தே அந்த மாதிரி தான் இருக்கா? பட் ரொம்ப இங்கிலீஷ் தான். ஓகே. இப்போ தமிழ்ன்றது நீங்கள் உங்களோட இவங்களுக்கு சொல்லி தரீங்களா உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம்? இல்லை தெரியாது. ஸோ நீங்கள் தான் இப்போ லாஸ்ட்டு தமிழ் பேசுகிறதுல? ஓகே. இங்கே எதுவும் அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லையா தமிழ் சொல்லி தரதுக்கு, லைக் ஸ்கூல்ஸ்? ரொம்ப இது இருக்கு. வந்து அந்த டைப்னார் வந்து அனுப்புனாங்க. உங்கள் தாப்பனார் அனுப்புகிறாங்க? இட்ஸ் ஓகே, நீங்கள் இங்கிலீஷில் கூட சொல்லலாம், நோ இஷ்யூஸ். My grandchildren, they've got the parents. The parents need to go take them to okay. school. But they don't do that. So it's difficult for us to say. But I took my kids to temples and all something, but they don't go. Okay. So you tried your level best to teach Tamil? We tried, yes. So do you remember like in which generation your ancestors came here? No idea at all. No idea. My parents never spoke about it. Nor did my grandfather spoke about it. So we never asked. In the old days, if you ask, it's a problem. Okay. Do you have any reason for that?
தெரியல. No. Terla. Maybe like to be frank, if Sri Lankan or Malaysia Tamils, they know the history. So here that history is the lagging. So that's the thing. I hope someone finds the total history. Yeah. But unfortunately, our parents are gone. Our parents are gone, So so it's- it's difficult for us to know. Yeah. It's very, very difficult. Yeah. Thank you so much meeting you. Thank you so much. வணக்கம், ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றிங்க. ஸோ இங்கே வந்து இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ட்ரேஸ் பேக் பண்ணி போகலனாலும் இங்கே நம்ம இவ்வளோ இந்த ஃபெஸ்டிவல்லாம் ஏன் இது மெயினாக வந்து கவர் பண்ணுறோன்னா, அவங்க லாங்குவேஜை மறந்தாலும் அந்த கல்ச்சரை மறக்கலை. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தீமிதி திருவிழாவை நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கவர் பண்ணது ஸ்பெஷலாக இல்லையா? இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. இதில் அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் தமிழ் தெரியுமா? ஸோ பசங்களும் இங்கே இருக்கிறதுனால வில் ஜஸ்ட் ஆஸ்க் என்ன அவங்களோட கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. யா, யூ கேன் ஜஸ்ட் சே யுவர் நேம். உங்கள் பேர் சொல்லுங்கள். Segrin Governor. உங்கள் பேர்? Kumari Governor. ஓகே, ஜஸ்ட் மினிட், ஐ வில் ஜஸ்ட் கோ ஹியர். ஸோ இங்கே வந்து ஏன் பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க? இங்கே வந்து அந்த வந்த காலத்திலேருந்தே எல்லாருடைய அப்பா பேர் வந்து பெருசாக இருந்ததால் அதை வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வெள்ளைக்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜாதி பேரை எடுத்து வச்சுட்டாங்க. ஓகே. அதாவது அவங்களுடைய பரம்பரை பேர் எடுத்து, இப்போ செட்டியாருன்னா செட்டியாரையே வச்சுட்டாங்க. மற்ற பேரை பாவிக்கக்கூடாதுன்னா அதை ஒரு முறையாயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லாருமே அவங்கள எந்த பரம்பரையில் வந்தாங்களோ தமிழ் ஜாதி பேர் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ இது டிஸ்க்ளைமர், இது இங்கே இருக்கிற விஷயத்த சொல்கிறேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஓகேவா? ஏன்னா இது பிடிச்சி அடிப்பாங்க நம்ம ஊரில். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ் டு யூ. ஸோ யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் ஃபியூ தமிழ் வேர்ட்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஆர் Very little. வெரி லிட்டில்? ஸோ எனி ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் யூ நோ in Tamil? சின்னது சின்ன பேசுறீங்க. ஓகே. ஸோ நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்களா? Try பண்ணணும், ஆனால் வரல. இங்கிலீஷ் தான் மெயின் லாங்குவேஜ் இங்கே. ஸோ தமிழ் கோவில் இல்லை வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போது இல்லை. அதான் தமிழ் ஸோ கொஞ்சம். உங்களில் எந்த ஜென்ரேஷனில் வந்து இங்கே வந்திருப்பாங்கன்னு ஐடியா இருக்கா? உங்கள் தாத்தா இல்லை அவங்களோட தேர்ட் ஜெனரேஷன். நீங்கள் தேர்ட் ஜென்ரேஷன்? South Africa. Okay. Indians have been here for about over 150 years in South Africa. So yes, I'm third generation. You are third generation. Yes. Okay. Yes. That's really nice. So we will be happy if you learn few words in Tamil and take to your generations too. Thank you so much. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்ம ஒன்று கொஞ்சம் சில கொஸ்டின் கூட இருக்குங்க. இவர் தான் வந்து கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுறது. இதுக்கு நான் பேசுனதுலேயே நீங்கள் தான் நல்லா தமிழ் பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ சாப்பாடு ஐட்டம்லாம் நீங்கள் யூ ஆர் ட்ரைங் டு ஃபாலோ தமிழ் ஃபுட்ஸா? Yes, that's right. I mean, things like idli, sambar, and masala dosa, and then urdol, vada. Vada. Adala sero, வீட்டில். ஆனால் தினம் இல்லை, ஒரு ஒகேஷனுக்காக சரி. ஸோ தமிழ் ஃபெஸ்டிவல் இந்த பொங்கல் அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களா? பொங்கல்லாம் பண்ணுவீங்க? அந்த சவுத் இந்தியன் ப்ரேயரால் இங்கே ரொம்ப அதிகம். அல்லா கோவில் செய்கிறாங்க. அப்புறம் ஆடியில் மாரியம்மன் பூஜை. அப்புறம் இங்கே கொஞ்சம் மாறிச்சு. ஏன்னா செப்டம்பரில் புரட்டாசி மாதம்ல விஷ்ணு பூஜை செய்கிறோம். ஒரு கோவிலில் எல்லா தெய்வம்க்கு செய்கிறோம். So முடிஞ்ச வரைக்கும் you are trying to keep the traditions. Absolutely. I think it's a very rich tradition. It's a beautiful culture. Yeah, the main problem is you lost the connection with India for a very long time. Yes. So that's the main issue. That's for sure. And I think what has improved recently is that a lot of the priests, gurus, are now coming from South India, from Sri Lanka, and obviously they are very well versed in our culture and the religion. And so they basically guiding us on how to do prayer, etc. And obviously the younger generation is getting very involved. That's really nice to hear. Yeah, so I think a lot has to be done. Like Sanskrit is something that is non-existent here. We speak Tamil,
but Sanskrit, no. And most of the prayer is in Sanskrit. So we look at the guru to actually explain what is being done and why it's being done. So yeah. ஓகே தேங்க்யூ ஸோ மச். No problem. ஸோ பேசிக்காக வந்து இங்கே என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து எனி டைம் தமிழர்களோட அந்த கனெக்ஷன்ன்றது இருந்திருக்குங்க. பட் இங்கே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் மெயினாக வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்தியாவோட இந்த கனெக்ஷனே டோட்டலாக கட் பண்ணி விட்டாங்க. ஸோ இவங்க பல இதுவாக வந்து அந்த ட்ரெடிஷன்ஸை யார் ஃபாலோ பண்ணுறது சொல்லித்தர ஆள் இல்லை. மேபி அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணலையா அப்படின்னு ஆகி இவங்க ட்ரெடிஷன்ஸே மறந்துட்டாங்கங்க. அதுதான் லிட்ரலி இருக்குது. ஸோ இவ்வளோ சூப்பராக வந்து இவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஃபெஸ்டிவலை. ஆனால் இதில் பாதி பேருக்கு தமிழே தெரியாது. அவங்களோட பேரே பார்த்தீங்களா ஒன்று வந்து இங்கிலீஷ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க புல் பேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரெடிஷன்ஸை. ஸோ இங்கே கூட இப்போ வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க கோவிலில். என்ன அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவாங்க. அங்கே போயிட்டு கேட்போம் எப்படி இருக்கு. சூப்பரா. என்னது இங்கே வாங்க இப்படி வாங்க. இல்லை நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம். ஸோ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரியாணின்னு பேர். நம்ம ஊரில் சொன்னால் பருப்பு சாதம். அது எப்படி பருப்பு சாதம் பிரியாணி ஆகும்? சரி வாங்க ட்ரேஸ் பண்ணி முதல்ல பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹலோ தமிழ் தான். நான் ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஆமாம். ஓ யா ஐ எம் a YouTuber. Okay. I was in Chennai, just came back in January. Okay. Wow. I was shocked to see the culture and you are shocked to see I am speaking Tamil. Wow. We are so pleased to meet you. Wow. Huh. Oh, take it back? Yeah. Take it too? Thank you. Wait, take it more. No, it's enough. So உங்களுக்கு எவ்வளவு தமிழ் தெரியும்? No, I can understand, but I can't speak. Our ma can understand and speak. Okay. நான் தமிழ் பேசுவேன் தோணுன்னா. நீங்க பேசுவீங்களா? சூப்பர்மா. Yeah. Thank you so much. போதும். No, but all. It's okay. Thank you. ஸோ இது Sorry, we all எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ இது யார் பண்ணது இது? ஓ அவங்களா கேட்டர். ஓகே. ஸோ இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் வெரைட்டி ஆஃப் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த அம்மனே வந்து டைரெக்டாக அருள் கொடுத்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரே இடத்துல மீட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேறையுமே கிடையாது. நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வச்சு செம்மையாக இருக்குப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் அந்த அம்மா வந்து தமிழா அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஒரு விஷயம் அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க. ஏன்னா தே ஆர் வெயிட்டிங் டு ஸ்பீக் இன் தமிழ். பட் அவங்களுக்கு அந்த ஒரு கான்டாக்டோ இல்லை இதுவோ இல்லாதனால ஒரு பெரிய ட்ராபேக்காக அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரசாதத்துக்கு ரிவ்யூ சொல்லக்கூடாது, பட் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்குறோம் அவ்வளோதான். ஜெயம்மா டேஸ்ட் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது நம்ம தமிழ் சாப்பாடு கிடையாது. நல்லா இருக்கானா பட் நாட் தமிழ் சாப்பாடு. ஸோ இங்கே இஷ்யூ வந்து இதுதான், அவங்களுக்கு அந்த கனெக்ஷனால they couldn't follow Tamil, they couldn't follow the Tamil traditions or the culture. ஸோ அதுதான் முக்கியவாசி இந்த மாதிரி கோயிலெலாம் வச்சு அவங்க கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் ட்ரெடிஷனை. நம்மளுக்கு அவ்வளோ ஈஸி ஆக்சசபிளாக இருந்தோம், சில பேர் நோன்னு சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இந்த கலாச்சாரத்தை பாதுகாத்துட்ருக்காங்க. செஃப்பை பார்த்து பேச ட்ரை பண்ணுவோம். நம்ம செஃப் தலைவர் ரொம்ப கூச்சப்படுறாரு கேமராவில் வரதுக்கு. பட்டு நம்ம வந்து ரெசிபியை கேட்டோங்க. இதுக்கு பேர் வந்து அவரே பிரியாணி இல்லைன்றார், பட் எல்லோரும் இங்கே பிரியாணி தான் சொல்லுவாங்களாம். கோவில் திருவிழான்னு வந்துட்டால் இது தான் போடுவாங்களாம். இதுக்கெலாம் காவடியில் எடுக்கும் போது எக்கச்சக்க கூட்டம் வருமா. அப்போல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான செட்டியில் செய்வாங்களாம். இன்றைக்கி வந்து வெறும் 40 செட்டியில் செஞ்சுருக்காங்களாம். வெறும் 40 செட்டியாக யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து என்ன குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிற அவங்க கையில் கிடச்சதை வச்சு அவங்க ரெடி பண்ணுற ஒரு விஷயம் இது. நம்ம சொன்னோம் இல்லைங்க ஃபியூஷன் சொல்லிட்டு, இங்கே எல்லா சாப்பாடுமே உங்களுக்கு ஃபியூஷனாக தாங்க இருக்கும். டைரெக்ட் நம்ம ஊர் சாப்பாடெலாம் உங்களுக்கு இங்கே கிடைக்காது பிகாஸ் ஆஃப் த கனெக்ஷன் இஷ்யூ. இதுக்கப்புறம் வந்து பன்னிச்சாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்ப்போம் சரியா. இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா, மேலே வந்து காந்திக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் காந்தி வச்சுருக்காங்களாங்க, மகாத்மா காந்தி.
ஸோ அவர்னால தான் இங்கே இந்தியன்ஸ்க்கு நிறைய நல்லா நடன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இதை வச்சுருக்காங்க. அப்புறம் இதை கட்டும் போது ராஜா வந்து ஏன் மூஞ்சி கோயிலில் வரணும்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டாராம். சொன்னார் ராஜாவோட ஃபேஸிங் வச்சுருக்கா சொன்னாங்க. எங்கே இருக்குது? அந்த பாருங்க பிரம்மாவுக்கு மேல அந்த யாழிக்கு நடுவில் இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் குயின் எலிசபெத்தோட ஃபேஸ். ஓ, அவங்களுக்குலாம் இருக்கா இங்கே? ராஜா பேர் என்ன? அந்த ஃபஸ்ட்டு இங்கே இருந்த கிங், அதாவது எலிசபெத்தோட அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்த ஃபஸ்ட்டு கிங் வந்த, அதாவது இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு வந்தவர் அவர் வந்து அவரோட ஃபேஸு. ஆமாம். ஸோ இந்த ஏரியா ராஜாவோட ஃபேஸு, ஃப்ரண்ட்டில் வந்து பிரிட்டிஷ் ராணி எலிசபெத்து அவங்களோட ஃபேஸும் வச்சுருக்காங்களாம். ரைட்ரா, கோவிலை கட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ராமர் பாருங்கள், ஆஞ்சநேயர், ஜெய் ஆஞ்சநேயா. ஸோ இது கடவுள் சிலைலாம் எக்ஸாக்டாக நம்ம ஊர் மாதிரி இருக்காதுங்க. பட் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும், அவங்களுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் ரெப்ளிகா. நரசிம்மர் பாருங்க எப்படி இருக்காருன்னு. இதான் வந்து சிவன் கோயில். இங்கே வந்து வேப்பிலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சைனீஸ் இலையை ஏதோ ஒன்று இங்கே வந்து வேப்பிலை யூஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தீமிதிக்கு. ஸோ வாட் எவர் க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன் தே டிட் இட். புரியுறதா? ஆமாம், நல்லா அமைதியாக சூப்பராக இருக்குங்க கோயில். இங்கே இருக்கிறது தான் சிவன் கோயில். இங்கே இருக்க முக்கால்வாசி கோயிலில் வந்து சிவனுக்கு கீழே தான் வந்து முருகர் சிலை இருக்குமாங்க. ஸோ சில சிலைகள் வந்து இப்போ ஸ்தபதிகள் கொண்டு வச்சாலும் மேலே இருக்கிற அந்த ஒரு ரூபமும் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆளுங்க செகண்ட் ஜென்ரேஷன் ஆளுங்கிட்ட சொல்லி கட்டினது ஒன்று ஒன்றும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாக்டான ஃபேஷியல் ஷேப்ஸ் பார்க்க முடியாது. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்த சிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக நம்ம ஊர் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துவாரபாலக சிலைக்கு பதிலாக அந்த ராஜாங்களுக்கு வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இந்த பிரிட்டிஷோட சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மாதிரி ஒரு சிலை வச்சுட்டு பக்கத்தில் இந்த பிரிட்டிஷோட அந்த மாதிரி ஏதோ அந்த சிம்பிள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நவகிரக கோயிலும் இங்கே இருக்குது. க்ளோஸ் டு ரியாலிட்டி. நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது தாத்தா ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அப்படியே வந்து லிட்ரலி ஒரு கோல்டு மாதிரி இருந்தது. யா, யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் நேம். My name is Rajan. Your full name? Rajan Munsami. Okay. So you have a track like when did your ancestors came here? My ancestors came here in 1860. Okay. Yeah. The initial phase. It's I think it's over 126 years ago they came to South Africa. Okay. So they were called indentured laborers when they came to South Africa because they was cutting sugar cane. And they had a very tough time. It wasn't easy for them at that age and time. They worked almost like 2-3 jobs to support their families. And they had many children. Those days they had no activities like TV. So they only played like soccer. That was their favorite sport. And we lived in a apartheid structure, which really was one-sided. The Indians worked very hard to accumulate what they have. They never worried so much about the apartheid system, but they still progressed. But unfortunately, that apartheid system really let them down. But in a democratic South Africa, we still not given this fair opportunity that we lived in the apartheid as well. We also fought their system, but it's still the opposite of the apartheid system. So it's sad. But as I mentioned to you earlier on, that I was a little boy from the age of 11. I lived with my auntie. She was very versatile in Tamil. Okay. So whilst growing up with her, I never picked up Tamil because I wasn't really interested. I was feeling very uncomfortable with Tamil. Yeah, because I was thinking I was mocking her, but in this very age and time, it really ashamed me because it's so important to know the language. Yes. Yes. 100%. And Tamil is one of the best language
in the world. Yeah. So hope some reforms happen and the next generation knows Tamil Yes. better. It's important that we still keep Tamil language alive, and we hope and pray for the future generation to continue speaking the language. Okay, perfect. Thank you. Okay, thank you. Bye. ஸோ லிட்ரலாக என்ன சொன்னார்னு கேட்டிங்களா? அவர் வந்து சின்ன வயசில் அவங்க ஆண்டிலாம் தமிழில் பேசும்போது கிட்டத்தட்ட இவங்க கலாச்சி அவங்கள ஒரு மாதிரி இதுவாக பார்த்தாங்களாம். பட் அவர் வயசானப்போ தான் தெரிஞ்சான் தமிழ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ், எப்படியாச்சும் இது முன்னேறி வரணும்னு அப்படி நினைக்கிறாரு. ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ். இங்கே வந்து ஒரு புத்துக்கோயில் இருக்குங்க. ஸோ இது ரொம்ப பழங்காலத்து புத்துக்கோயில் அப்படின்றாங்க. உள்ளே வந்து இந்த புத்து கூடு கட்டி அந்த காலத்துலேருந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்களா இந்தியாவில். லெமன்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் பக்காவா. ஸோ அதெல்லாம் இங்கே அழகாக கப்பலில் வந்து சேர்ந்துடும். நல்லா வந்து அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும் உங்களுக்கு. இங்கே எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கே ஸோ இங்கே சிலைங்கள்லாம் வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். பட் அவ்வளோ பிரமாதமாக பூஜை பண்ணுறாங்க. அங்காளம்மன் ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ இவங்களுக்கு தான் தீ மிதிச்சாங்க, வெளில அம்மா இருந்தாங்கள்ல, ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஐயா தான் குருக்கள். வணக்கம். எப்படி இருக்குது இந்த கோவில்? எப்படி மக்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க? இதில் முக்கியமாக என்னென்னா, நான் வந்து இங்கே நிரந்தரமாக இல்லை. இந்த வருஷம் என்ன வந்து கேட்டவங்க 18 நாள் இந்த தீமிதி உற்சவம் செய்து கொடுக்க சொல்லி, அதனால தான் நான் வந்தேன். இது வந்து 151வது ஆண்டு இந்த தீமிதி நடக்குது. அத்தனை வருஷமாக தொடர்ந்து நடந்துருக்குது. அதில் இப்போ இந்த கோயில் கட்டட நிர்மாணம் எல்லாம் அந்த காலத்துலேருந்து கிருஷ்ணப்பா ரெட்டி என்று சொல்லி 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே அவரே வந்து இந்த சிற்ப சாஸ்திர முறைப்படி கட்டி அமைச்ச கோயில். பழைய புராதன கோயில், ரொம்ப சிறப்பு. இப்போ கிட்டத்தட்ட 151 வருஷமாக இப்போ தீமிதி செய்கிறாங்க. அடியனுக்கு இந்த வருஷம் தான் பாக்கி. நாங்கள் இங்கே ஒரு 35 வருஷமாக இருந்தாலும் யாழ் இல்லாத பட்சத்தில் நம்ம கேட்டு செஞ்சுட்டாங்க. இது வந்து பொதுவாக ஆகம முறைப்படி அதிகமாக இருக்காது. பொதுவாக திரௌபதி பிரார்த்தனையே ஒரு கிராமிய வழிபாடு தானே. இப்போ நம்ம விழுப்புரத்துல எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு கிராமிய வழிபாடு. அதில் இந்த பக்தி மயம் இருக்குது நிறைய. அதனால் இங்கே வந்து நிறைய இன்றைக்கு வந்து காலையில் 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து வழமை போல் ஹோமம் பூஜை எல்லாம் செய்து, அதுக்கப்புறமா இந்த தீ உள்ள அம்பாள்கிட்ட இருந்தே மூலஸ்தானத்து அம்பாள்கிட்ட இருந்தே அந்த அக்னி எடுத்து அப்படியே வீதி பிரதட்சணமாக கொண்டு போய் அக்னி ஒரு 9 மணிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த கரக பூஜைன்னு சொன்னாங்க. 100 கரகம் எடுத்தாங்க அம்பாள். அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது பக்கத்தில், அங்கே போய் ஒரு ஹோமம் பண்ணி கிரவுண்டில் ஒரு 100 பேருக்கிட்ட கரகம் எடுத்து அப்புறம் வந்து இந்த தீமிதி நடந்தது. இப்போ இவ்வளவு சிறப்பு இருக்குது. அந்த கலாச்சாரத்தை அவங்க எடுத்துட்டு வராங்க. அப்படியே நடந்துட்டு இருக்குது. சந்தோஷம். நிறைய பக்தி இருக்குது. ஆனால் தமிழ் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாட்டிக்கும் பக்தி நிறைஞ்சிருக்கிறதுனால நல்லபடியாக போகுது. சந்தோஷம். நீங்களும் வந்த சந்தோஷம். எல்லா நாட்டுக்கும் சென்று எங்களுடைய தமிழையும் சைவத்தையும் பெற போகணும். உங்களுக்கு நல்ல ஆசைகள். ரொம்ப நன்றிங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவங்க கிட்டே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துங்க. ஸோ அவங்க கூட பழகினா இவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும். நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கூலிக்கு வேலை செஞ்சு அடிமைகளாக இருந்து. இப்போ அவங்களோட நிலைமைன்றது எப்படி இருக்குது? இப்போ நல்லா இருக்காங்க. அவங்களே எல்லாருமே டாக்டர்ஸ், ரொம்ப பேர் 60% டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, பிரின்சிபலாக இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப பிஸ்னஸும் செய்கிறாங்க, உத்தியோகம் செய்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்காங்க. வெரி ஹைலி பிஸ்னஸ் கூட இங்கே பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து யாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாம் சூப்பர் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. விவசாயம் செய்கிறாங்க. விவசாயமும் செய்கிறாங்க. ஃபார்ம்ஸில் எல்லாமே செய்கிறாங்க. ஓகே. சூப்பர். கேட்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மக்களே. நம்ம பார்த்த கோவில் 1875 கட்டின கோவில். 150th ஆனிவர்சரி 2025 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கடவுளுக்கு நன்றி. தமிழ் வாழ்க, அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். பட் இவங்க என்ன தான் வந்து அந்த லாங்குவேஜை மறந்தாலும் இல்லை, அந்த ஃபேஸே காட்டி கொடுக்கு. நம்ம ஈஸியாக தமிழர்களை மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணிடுறோம். அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது மட்டும் மாறாதுப்பா. ஸோ இதுலேயே இப்போ வந்து நிறைய இவங்களுக்குள்ளேயே வந்து இது பண்ணிக்கிறாங்களாம். லைக் ஹிந்திக்காரங்க தமிழில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி இப்படின்னு இருந்தாலுமே சம்வாட் த ட்ரெடிஷன் இஸ் கோயிங் ஆன்.
இன்றைக்கி சமைச்சவர் யார் தெரியுமா? ஒரு முஸ்லீம். அதுதான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ரிலீஜனே பார்க்காம ஒரு கல்ச்சரை மட்டும் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்குல்ல இது. ஈவினிங்கு இந்த நைட் லைஃப்லாம் பார்க்குறதுக்கு இந்த சைடு வரலான்னு வந்தவங்க, பார்த்தா ஊரே அமைதியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே அன்றைக்கெலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்களாங்க, பொறுமையாக வீட்டில் போய்ட்டு தூங்கிடுவாங்களாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டுன்றது சாட்டர்டே ஃபுல் டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஈவினிங், இதுதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சண்டேன்றது ஒரு ரெஸ்ட் டேவா. இப்போ கடைக்கிட்டே எதாக இருந்துச்சா பாதி நாளே மூடிடுவாங்களாம், முக்கால்வாசி கடை வந்து லீவ் விட்ருவாங்களாம். சண்டே நான் வந்து வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்றாங்கப்பா. ஸோ இங்கே இந்த பப்பு பீச்சு எல்லாமே சண்டே அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குமா. இதனடா புது பொருளையாக இருக்குது, எங்கள் ஊரில் சண்டே தான் பிஸியாக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தேன் நான். ஸோ இன்னும் இருக்கோ வாங்க மக்களே, உங்களுக்கு சண்டே நைட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறீங்க. எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் ஏரியாவே. நேற்று இந்த டயத்துலாம் வந்துருந்தா பயங்கர பேக்டாக இருக்குமா. போமா, செம்ம பாஷ் ஏரியாவாக இருக்குங்க இது. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கேவா? இதில் கூட பிரிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாக வெள்ளைக்காரங்களாம் இருந்தாங்க, ரெண்டாவதுல பூரா கருப்பாங்கலாம் இருக்காங்க. இவங்க ஒன்றும் சேர்ந்தாங்களா சேரலையானே ஒரே டவுட்டாக இருக்குப்பா எனக்கு. இங்கே வாங்க. ஸோ செம்ம இதுவாக போயிட்டுருக்குப்பா. அதுக்கு முன்னாடி ஆளுங்கெல்லாம் ஃபுல்லாக நிறைய நம்ம தமிழ் ஃபேஸ் மாதிரி இருக்குப்பா. அது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தமிழ் ஃபேஸை. இங்கே இவங்களுக்கு என்ன ஒரு நேஷனல் அந்தம் இருக்குன்னு என்ன பட்டது தமிழ் ஆளுங்களுக்கு? எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலாவா? அந்த இந்த படத்தில் வருமே. ஆமாம், ஐ திங்க் மனோஜா பாரதி ராஜா பையன் நடிச்ச படம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பாட்டு. ஐயோ நேஷனல் எங்கே இந்த வெண்ணிலா அந்த பாட்டு இருக்குல்ல, அது இங்கே வந்து ஏதாவது ஒரு தமிழ் ஆளுங்க ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அந்த பாட்டு இல்லாமே இருக்காதாங்க. எல்லாம் குப்பு குப்புன்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க அந்த பாட்டு கேட்டாலே. எப்படி அந்த பாட்டு முதல்ல இங்கே வந்துடே தெரில. இது ரீசெண்ட்டு தான், அவ்வளோ ஒன்றும் பழசு கிடையாது, ஏதோ சம்திங் நியூப்பா. ஸோ கேப் டவுனாக இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும், சரக்குக்கு வந்து பஞ்சமே இருக்காது. மெயினாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஒயின்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸுங்க. வந்தீங்கன்னா ஒரு பிடிச்சிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஏனுங்க இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்குதுங்க. நைட்டு நேரம் தரமாக தான்ப்பா வச்சுருக்காங்க, ஆனால் என்ன கூட்டந்தே இல்லை. சரி மக்களே, உங்களுக்கு ஒரு டவுட்டு கண்டிப்பாக இருந்திருக்கும், இந்த தமிழ் டாப்பிக்கு என்ன தான் எண்டு. ஸோ இவங்களாம் வந்து ஃப்யூச்சரில் தமிழ் கற்றுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. ஸோ இப்போது கவர்மெண்ட் என்னெல்லாம் மெஷர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம குருக்களோட ஒய்ஃப் பார்த்தோம்ல, அவங்க வந்து ஒரு தமிழ் டீச்சர் தாங்க. ஸோ சில ஆண்டுகள் முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸில் நீங்கள் தமிழ் சொல்லித்தரலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்களாம். கொஞ்சம் வருஷம் வரைக்கும் அது வந்து வகுப்பு டைம், அதாவது இப்போது காலைல 7லேருந்து 2 இல்லை 3 வரைக்கும் ஸ்கூல் இருக்குன்னா அதில் ஒரு பீரியடாகவே தமிழ் வச்சாங்களாம். அப்போ சில பசங்க வந்து நல்லாவே கற்றுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் வருடங்கள் கழித்து அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வகுப்பு டயத்தில் வைக்காதீங்க, இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை டிக்ளேர் பண்ணி ஈவினிங் வைங்க அப்படின்ட்டாங்களாம். அதாவது வகுப்பு, அதாவது ஸ்கூல்லாம் முடிஞ்ச அப்புறம். அப்போவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ன்றது கம்மியாச்சான். ரெண்டாவது விஷயம், இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து லோக்கல் ஆளுங்களை போட்டு எடுக்க வச்சாங்களாம் தமிழை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழை வந்து ஆங்கிலத்தில் சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்களாம். உங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கணும்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் சான்ஸ்கிரிட் கிளாஸ் வந்து இருக்குங்க. அதில் நீங்கள் எக்ஸாம்லலாம் வந்து இங்கிலீஷில் ஃபுல்லாக எஸ்ஸே எழுதிட்டு 1-2 சான்ஸ்கிரிட் வார்த்தை போட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இங்கே தமிழ்ன்றது இருந்திருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. மூணாவது விஷயம், அவங்களுக்கு வீட்டில் தமிழ் பேசி பழகிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து தமிழை கற்றுக்கிறத பெருசாக விரும்பாததுனால அவங்க யாருக்கும் தெரியல. ஸோ இப்போ கரண்ட் ஜென்ரேஷனையும் தமிழ் அதனால் சொல்லித்தர வைக்க முடியலை. அதில் ஒரு அங்கிள் சொன்னார், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? என் ஆன்ட்டிலாம் வந்து தமிழ் பேசும்போது நான் அதை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தேன், ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் தமிழ் கற்றுக்காதது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ தாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க வெளியிலேருந்து இந்த கலாச்சாரத்தை பரப்புறதுக்காக வந்தவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழை வந்து இது பண்ணுறதுக்கு. முன்னாடி இந்த கோயில் திருவிழாலாம் நடக்கும்போது புடவெல்லாம் கட்ட இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதான். ஸோ இவங்களாம் தான் வந்து, அதாவது இந்த குருக்களோட ஒய்ஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த ஏரியாவில் இருக்காங்களாம். அவங்களாம் தான் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து புடவையே கட்ட சொல்லி கொடுத்தாங்களாம், ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்களோட சர்வீஸ்லாம் உண்மையிலே ரொம்ப பெருசுங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இங்கே சில கிராமத்தில் வந்து
தமிழ் சொல்லித்தரத்துக்கு அங்கே எதனா ஆள் கூட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தமிழோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு தெரியும், அவங்க எந்த அளவுக்கு தமிழ் கற்றுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடுவில் அந்த வெள்ளைக்காரங்கனால இந்தியாவுக்கு இங்கேயும் டைரக்ட் கனெக்ஷன் கட் ஆனது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணங்க. தமிழ் நம்ம மொழியை அழிக்கிறதுக்கு ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு கனெக்ஷனை கட் பண்ணாலே எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஸோ தமிழை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது, தமிழை என்றைக்குமே நம்ம சூப்பராக வாழ வைக்கிறோம், அவ்வளோதான். உலகம் பூரா இருக்க தமிழை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருங்க. தமிழ்ன்றது சும்மா இல்லை, ஆதியும் எல்லாமே தமிழ் தான். ஏங்க இங்கே சரியான மேட்ருங்க, ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா பார்லேயும். நானே எதிர்பார்க்கல, அந்த பக்கம் ஏதோ ஒரு ஆப்ரிக்கன் ஃபுட்பால் மாதிரி போயிட்டுருக்கு, இங்கிட்டு மெயினாக ஐபிஎல் லைவு கூட இல்லை. இது மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ஏதோ ஒன்று அவங்க இன்னும் பண்ணிட்டாங்க போல இருக்குது, எஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஏங்க டேரெக்டாக ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இங்கே பண்ண முடியாது போல இருக்குது, இவங்களோட ரைட்ஸ் இது வாங்கி வச்சுருக்காங்க போல். லைவு கிடையாது, ரெக்கார்டடு தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான், இங்கே ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க போல். ஏன்னா ஏகப்பட்ட சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் விளையாடுறாங்களே, நம்ம ஏபிடிலாம் அந்த காலத்தில் விளையாடும் போது நம்ம எவ்வளோ க்ரேஸாக இருந்திருக்கோம். ஸோ செம இதுவாக போயிட்டுருக்குது இங்கே எல்லாம். இங்கே மட்டும் இல்லை, அங்கே அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஐபிஎல் தான் போடுறாங்கப்பா, வேற மாதிரி வேற மாதிரி. சவுத் ஆஃப்ரிக்காவில் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் வந்து இதுதாங்க, 7:30-8 மணிக்கெலாம் ஊரே வெறிச்சோடி போயிடும். இங்கிட்டு பாருங்க காக்காயில் ரோட்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது நல்லா பிஸியான ஒரு பீச் ரோடுங்க. காலங்காத்தால் எவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு இங்கே, இப்போ பாருங்க ஒரு ஆள் இல்லை. ஸோ இங்கே ஸ்கூலு காலேஜு எல்லாமே வந்து கடகடன்னு ஆரம்பித்து கடகடன்னு முடிச்சிடுவாங்க. சுமார் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து 3:30-4 முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க போல இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்கே வந்து ஃபேமிலிக்கு நல்ல டைம் தராங்கங்க ஆளுங்க, அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். பட் நைட் லைஃப்னு கொஞ்சம் எதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீட்டை தவிர மிச்ச ஊர் ஃபுல்லாக அடங்கிடுது. சீக்கிரம் தூங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. யூரோப்லலாம் வச்சு ஏதாவது டே லைட் சேவிங் அது மாதிரி இது மாதிரி இருக்கும், பட் இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாக ஒரு கண்ட்ரி தான். பட் அது ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரிலப்பா. ஃபுல் சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம பார்த்தோமே, இன்க்ளூடிங் கேப்டவுன் சிபிடிலேருந்து. என்ன எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க நம்மள வீட்டுக்கு போயிடுவோம்.